1450 ஒரு ஆளுக்கு டிக்கெட். ஆனால் 5 இடையில வந்ததுக்கு 2000. டைம் படிவா இருக்கு. இப்ப நின்றவன்னு சொன்னா நித்திர தெரியுந்தேன். 1 மணி 2 மணி மட்டும் சும்மா முழிச்சு திரிக்கணும். அந்த டைமுக்குள்ள இடையில அங்கேயும் போனா கிட்ட முட்டை போயிட்டு ஏதாவது ரூம் முட்டை போட்டு நித்திரையை கொண்டது அடுத்த நாள் வேலையை பார்க்கலாம். பள்ளி வராது மட்டக்களப்பில் இருந்து நாங்கள் வந்து ஒரு அவசர வேலையாக வந்து யாழ்ப்பாணம் பள்ளிக்கூட்டம் இதான் நாங்கள் வந்த பஸ். வேலையை செஞ்சபடி டீ யாத்திரை வேலை இன்னும் முடியல. அக்கினியான முன்னுக்கு இருந்தவன் நான் பின்னுக்கு இருந்தேன். இடையில ஒரு அடிச்சு விடுதுடாப்பா தலையில மண்டே எல்லாம் சரியாக மாதிரி. வீடியோன்ல பார்த்தா எருவ மாடு ஒன்று வந்து அந்த ரயில் பாலையில் சிக்கித்து இருந்தது. அது வந்து நான் என்னன்னு சொன்னால் அந்த தண்ணியோட அடிபட்டு வந்துருக்கு. வரும்போது வந்து அந்த பாலத்தில் வந்து அப்படியே சிக்குப்பட்டு அப்படியே இறந்து போய் செத்து போய் இருக்கிறது. சிடிபி பஸ்ஸில் போகிறவர் தனி சந்தோஷம் தாப்பா. மந்தியா மந்தியா தான் போகணும். ஆனால் அவங்க கூட ஆட்டோ வந்து பக்கத்து தான் இப்போ காட்டின லொக்கேஷனில் சிம்பிளாக திரிகிறோண்டாப்பா. மட்டக்களப்பு இருந்து யாழ்ப்பாணம் இருந்து கொழும்பு இருந்து மட்டக்களப்பு. ஐயோ இந்த உடம்பு என்னத்துக்கு ஆக போடுது அவருக்கு. மண்டை உரைக்கு மண்டை எவ்வளோண்டாள் வருதுரை? எவ்வளோண்ணா வருதுரை? 2000 வலிக்கூட ஒன்றும் செய்யலை. அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு வித்தியாசமான நடத்த நிற்போம் என்று சொல்லி யோசிப்பீங்க. அதாவது மட்டக்களப்பில் இருந்து நாங்கள் வந்து ஒரு அவசர வேலையாக வந்து யாழ்ப்பாணம் பள்ளிக்கூட்டம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் தான் பள்ளிக்கூட்டம். நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இது வந்து வவுனியாவுக்கு முன்னுக்கு எந்த ஊரண்டா மரதன் கடவை அப்படி என்ற ஒரு ஊர் உண்டு. அவடத்துல நிற்கிறோம். அதாவது வார வழியில் என்ன சொல்கிறேன், வீடியோ நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரல. காரணம் என்னென்னு சொன்னால் காலையில் ஒளிம்பி வழி கொடுத்து வர லேட் ஆகிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பஸ்ஸுக்குள்ளே வந்து சும்மா இருந்து காய்ப்பு மட்டும் பார்த்தா பஸ்ஸுக்குள்ளே ஒரே பாட்டு. அப்போ அதால் வந்து வீடியோ வந்து பஸ்ஸுக்குள்ளே இருந்து காய்ச்சிட்டு வரையலாம் போயிட்டு அதால் வந்து நாங்கள் ஜூஸ் ஒன்றை வேண்டியதுக்கு குடிச்சிட்டு இங்கால பஸ்ஸுக்கு இங்கால பின்பக்கம் வந்து நின்று காய்ச்சிருந்தீங்க. காரணம் என்னென்னா ஆக்களாக இருக்குது. அதே மாதிரி தெரிஞ்ச ஆக்கள்லாம் இருக்காங்க. பக்கம் வந்ததால் வந்து இங்கால சைடில் வந்து காய்ச்சிட்டு நிற்கிறோம். அதாவது யாழ்ப்பாணத்துக்கு இன்றைய தினம் போயிட்டு நாங்கள் வந்து திரும்பிடணும். இப்போ அவசரமாக நாங்கள் வந்து கொழும்பு போக வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. அது கட்டாயம் நாங்கள் போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அந்த ஒரு காரணத்தால் வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து வழிக்கூட்டு வந்து நான் சனிக்கிழமை இப்போ போயிட்டு கொழும்பு போயிட்டு கொழும்புலேருந்து திரும்ப அப்படியே 8க்கு நான் வந்து திரும்ப மட்டக்களப்பு போகணும். அதில் வந்து என்ன சொல்கிற போகிற வழிகளில் வந்து நாங்கள் பஸ்ஸில் போயிட்டு அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறோம் கிட்டத்தட்ட 1 கிழமை நாங்கள் மட்டக்களப்பு போய் அப்படியே பஸ்ஸில் போயிட்டு நாங்கள் வந்து போகிற வழிகளில் எதுவும் காட்டக்கூடிய மாதிரி இருந்தால் காட்டிட்டு அதே மாதிரி நிறைய நாளாச்சு எங்கிட்ட செல்லக்கிளியையும் பார்த்து ஆளுப்பே எனக்கு கோல் அடிச்சிது. நான் பஸ்ஸுக்குள்ளே லைட்டாக தூங்கிட்டேன். நைட்டு வந்து செத்த விட்ட கண் முழிச்சதில் வந்து சரியான தூக்கம். அப்போ வந்து லைட்டாக தூங்கிட்டேன். கோல் வந்ததுன்னு தெரியலை. அப்போ அந்த ஆளோடைய முருகா லைட்டாக எடுத்து காய்ச்சி கொண்டு நாங்கள் அப்போ வலிக்கிட்டு கோபுரம் போயிட்டு உடனே நாங்கள் வந்து வலிக்கூடணும் அங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு போகணும். அப்போ போகிற வழியெல்லாம் காட்டக்கூடியதை காட்டிக்கொண்டு அதே மாதிரி செல்லக்கிளியோடையும் போயிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் காய்ச்சிட்டு அப்படியே வந்து வலிக்கூட போகிறோம். அதை தான் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வெளிக்கிடுவோம். ஏன்டா பஸ்ஸுக்கிட்ட போய் நின்றா தான் சரி. ஏன்னு சொன்னால் அப்புறம் பஸ் எடுத்தால் ஒன்றும் செஞ்சு விடலாம் போயிடும். செல்லக்கிளி ஒரு அடிப்போம்.
என்ன பஸ்ஸில் வந்தால் பாயிண்டாப்பா அது பிடிக்குது நீக்கு திடீர்னு எடுத்து விட்டுருவாங்க. ஹலோ இந்த வந்துட்டு இருக்கோம். நாங்கள் வவுனியாவை முன்னுக்கு நிற்கும். என்னம்மா இப்போ எங்கே நிற்கலீங்க? வீட்டா நிற்கலாம். அதான் நீங்கள் ஹோல் எடுத்தீங்களான்னு என்ன சொல்கிற நித்திர ஒன்று நான் சரியா இரவு நித்திர. ஓ 2 பேரும் தான் பாரம். வேலை எதுவும் நடக்கும்? என்ன ஆறு மேசம் வேலையோ இல்லை வேறு? சரி நம்ம சின்ன அண்ணாக்கும். சரி கூடும் போலாம் கிடக்கு பார்ப்போம். என்ன 7-8 மணி ஆகும். யாழ்ப்பாணம் போன இடையில கொடியாகத்தில் இறங்கிட்டு வர அப்புறம். சரியா சாப்பிட்டேல? மழையா வைப்பாங்க? வேலையில செஞ்சபடியா டீ யாத்திரை வேலை இன்னும் முடியல. சரி சரி நான் அப்புறம் எடுக்கணையா? சரி சரி ஓகே. பஸ் ஓப்பு பஸ்ஸை காட்டு. இதான் நாங்கள் வந்த பஸ். இதான்டாப்பா பிரச்சனை. கொஞ்சம் சிவனங்க மண்டா போயிரும். அடுத்த பஸ் எடுத்தான் போகணும். ஆளும் பிள்ளை இல்லை கொஞ்சம் ஓடும். அதுலேயும் வந்து ஜோக்கு என்னடா அக்கினி வந்து எனக்கு தெரிக்கல. அப்போ 300 போயிருந்தேன். ஏன்டா 300 போயிருந்தேன்? தம்பி வந்து கம்ஃபர்டபுள் இல்லை, நித்திர இல்லை வந்து. ஆனால் முன்னுக்கு போய் வந்து நித்திர உள்ள இதெல்லாம் இந்த ரோட் போகிற வழியில் சும்மா அந்த ரோட்டோரத்தை பார்த்து புதினங்கள் பார்க்குற நித்திர. நான் என்னடா இங்கேருந்து அடி பார்த்தேன். நீ நித்திர நேரு நித்திர கொள்ளல நீ பார்த்த நான். அப்போ அதால் வந்து என்ன சொல்கிற அக்கினி ஏன்னா முன்னுக்கு இருந்தவன் நான் பின்னுக்கு இருந்தேன். இடையில ஒரு அடிச்சு விடுதுரு. அப்போ தலையில் மண்டே எல்லாம் சரியாக மாதிரி. அது என்ன சொல்கிற வாழும் கொஞ்சம் நல்ல ஓட்டம். வெண்டில் வெட்டக்குள்ள அந்த கம்பியில் கொண்டு விழுந்து ஒழும்பி போயிட்டு இருக்கோம். என்ன சொல்கிற இப்போ கொஞ்ச நாளாக வந்து மழை இல்லாதால வந்து கொஞ்சம் ஓகே ரோட்டு எல்லாம் வந்து ஓகேயா இருக்குது. ஆனால் வரக்குள்ள மண்ணுப்பட்டி பாலம் இருக்கு. அந்த பாலத்தால் வந்துட்டு இருந்தது. அந்த பாலமெல்லாம் வந்து கடன் தண்ணி இடம். அந்த பஸ் தாக்க முடியல வந்து அந்த மரத்தில் பார்க்க முடியல. அந்த கொம்பெல்லாம் அடிச்சு ஒரு உயரமான மரத்தில் ஒரு அரவாசி. அப்போ அந்தளவுக்கு வந்து தண்ணியா அப்போ அந்த ஏரியா ஃபுல்லாகவே தாண்டிட்டு. இந்த சம்பவம் சொன்னால் பாலம் நாங்கள் ரயில்வே பாலம் இருக்கு. பாலம் இருக்குது. பாலத்துக்கு அங்கால தண்ணிக்குள்ளால ரெயின் பாலம் போகும். அந்த ரெயின் பாலம் அந்த ரெயின் பாலத்துக்குள்ள வந்து எனக்கு அந்த பாலத்தில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்போ இது பண்ணி இந்த சம்பளம் தெரியல. போயிட்டு விட்டு பார்த்தா எருவ மாடுடா. வீடியோவில் பார்த்தா எருவ மாடு ஒன்று வந்து அந்த ரயில் பாலத்தில் சிக்கித்து இருந்தது. அது வந்து நான் என்னன்னு சொன்னால் அந்த தண்ணியோட அடிபட்டு வந்துருக்கு. வரும்போது வந்து அந்த பாலத்தில் வந்து அப்படியே சிக்குப்பட்டு அப்படியே இறந்து போய் செத்து போயிருக்கேன். எடுத்துருப்போம் வீடியோ. அந்த டைமில் வந்து க்ரோஸ் ஆகிட்டு நான் அதையும் பார்த்துட்டு இருக்கேன். நான் வீடியோ மெயின் செட்டே இல்லை அதை பார்த்ததுல இருந்து. ஏன்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். டிக்டாக்லேயோ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன்னா ஒரு மாடு ஒன்று சிக்குப்பட்டு அதுலேயே அப்படியே செத்து போய் கிடக்குது. அதோட வந்து இன்னொரு ஏரியாவில் வந்து எங்கேயோ இந்த குளத்து இந்த காட்டு சைட் தான் அந்த ஒரு குளத்து தர விடக்கூடிய ஒரு கிட்ட 100-150 மாடு கிட்ட அப்படியே செத்து போயிருக்கிறோம். பாவம். இந்த வெள்ளத்தில் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட அதே மாதிரி வந்து இந்த விலங்குகள் வந்து நிறையவே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே பார்க்க கவலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் வெள்ளத்தோடு அடிபட்டு இழுத்து போய் நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சிருக்குது. அதே மாதிரி மனித உயிர்களுமே வந்து அழிஞ்சிருக்குது. உண்மையிலே வந்து என்ன சொல்கிற நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மலையத்தில் இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்துட்டாப்பா 3 நாள் வந்து மண்ணுக்குள்ளே சிக்குண்டு 3 நாளைக்கு பிறகு உயிர் தப்பியிருக்காங்க. ஒரு 3 பேராக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது சரியான மாதிரி கவலையாக இருந்துச்சு. இருந்தும் வந்து அவங்கள வந்து மீட்டுட்டாங்கன்று நினைக்கும் போது அது ஒரு சந்தோஷம். உண்மையிலே வந்து வெளிநாட்டு இராணுவங்கள் எல்லாம் வந்து தீவிரமாக வந்து செயற்பட்டு
மீட்பு பணிகளில் வந்து இருந்திருந்தாங்க. இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருந்து ஒரு மீட்பு பணி தங்களால் இயன்ற உதவிகளை செஞ்சுட்டு வந்து தங்களோட நாட்டுக்கு வந்து பயணங்களை வந்து மேற்கொண்டிருக்காங்க. கட்டாயம் வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லணும். பாலங்கள் கொண்டு வர்றது அது என்னன்னு தெரியாடா போடுறாங்க வந்து சில பேர் அந்த நியூஸ் அந்த ஒஃபிஷியல் நியூஸ்லேயும் போட்டுவாங்க. இல்லை ஒஃபிஷியலில் போட்டிருக்காங்க, அது உண்மை தானே. அது ஆனால் அந்த தற்காலிக பாலம், தற்காலிக பாலமே ஏதோ சந்தையும் அந்த இரும்பு கேடுற அப்புறம் அந்த டெலி முக்கிட்டு வரும். அது ஜெலி, அது போய் ஓகே ஓகே. ஆனால் வந்து வந்திருக்கு பாலமெல்லாம், ஆனால் டெல்லியில் தூக்கிட்டு வந்து அது போய் அது இது எப்படி நம்ம சாத்தியம். அப்படி வந்து நிறைய இதுகள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே வந்து என்ன சொல்கிறோம், இப்போ வந்து பாட்டு ஒஃபில் இருக்கிறதால வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் பயங்கர பாட்டும் பயங்கரமான ஒரு சத்தமாக இருந்தது. போகிற வழியில் நாங்கள் காட்டக்கூடியதை வந்து காட்டிக்கொண்டு அதே மாதிரி நாங்கள் வந்து செல்லக்கிளியோடு போயிட்டு அந்த பயணத்தை வந்து முடிக்க போகிறோம். செல்லக்கிளியோட கதைச்சிட்டு கொழும்பு பயணம் மேற்கொண்ட அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் மிச்சத்தையும் வந்து இன்னொரு வீடியோ வந்து செய்வோம். அது வந்து எப்பப்போ போடுறோம்னு சொல்லி தெரியலை. நீங்கள் வந்து பாருங்க. அது வந்து அது போடும்போது வந்து நான் என்னத்துக்காக சொன்னாங்க எதுக்காக எடுத்தனாங்கன்ற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மீட்டுறான் அப்படின்னு சொல்லி கொண்டு இப்படி போயிட்டுருக்குது. அதாவது வவுனியாவுக்கு முன்னுக்கு, அதாவது மருதங்கடவைன்ற ஒரு இடத்தால் வந்து போயிட்டுருக்குது. பஸ்ஸு மட்டும் காடும் ஓட்டம் தான்டாப்பா கடவுளை. அந்த ஓட்டம் தான் நானும் வந்து கொண்டு நிறைய இடத்துல பார்த்தேன். தானே நல்லா ஓடுதான். அந்த வாகனம் குறைவான இடத்துல வந்து போடுறது கொஞ்சம் பிறகு வந்து டிராஃபிக்குள்ளே வந்து கொஞ்சம் லிமிட்டுக்கு அது ரோட்டுக்கு அது வருவது. அவன் வந்து வளமே ஓடி அது வந்து ஒரு பழக்கத்தில் வந்து சரி ஓகே. இப்போ அதாவது இப்போ வந்து நான் கதைக்கல, அது பாட்டு போடுறதால வந்து நீ காட்டக்கூடிய மாதிரி ஏதாவது வந்தால் நாங்கள் வந்து காட்டுறோம். கீழே வந்துட்டு இப்படி முகமது அதுதான்டாப்பா கிட்ட இருந்து கதைக்கிறது அது தெரியும். சரி ஓகே. நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் போகிற வழியில் ஏதாவது காட்டு சொல்லி கொண்டு நாங்கள் வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுக்க பார்ப்போம். ஸ்டாண்டும் வந்து காட்டக்கூடிய மாதிரி தான் காட்டலாம்டா. இந்த பாட்டு வந்து உப்பா யாழ்ப்பாணம் டிரைவிங்க பாருங்க நல்லா ஓடுதா. சிரிச்சோம். சிடிபி பஸ்ஸில் போகிறவர் தனி சந்தோஷம்டாப்பா. அடிக்கடி எடுக்கணும் எப்படி அந்த பண்ணி தெரியுமோ. அப்போ பார்க்கலாம் இந்த ரோட்டில் என்ன நடக்குது குதிராங்க. அது பகலில் போகும் பஸ்ஸில். ஓகே பாய், சந்திப்போம் இடையில இல்லையா. ஓகே. இப்போ ஃபைனலி வந்து சேர்ந்தாச்சு அந்த ஓடியாவதுக்கு. டைம் என்ன பே? இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 8:10. நாங்கள் வந்து ஜஃப்னா போயிட்டு அப்படியே பருத்தியில் போய் பஸ்ஸில் இறங்கியிருப்போம். என்ன சொல்கிறாங்க, ஜஃப்னா போகிறதுக்கு இப்போ எப்படியும் ஒரு 8:45 ஆகும். இப்போ ஜஃப்னா இருந்து பருத்தியில் போகிறதுக்கு ஒரு 8:45 9:45 ஆகிடும். அப்படி அப்போ அது வேஸ்ட் ஆகும். அப்போ அதை விட கொடியாமத்தில் இறங்கினா வந்து ஒரு பிக்மி விட்டு அப்படி ஒரு 20 நிமிஷத்தில் வந்து போய் சேர்ந்துடலாம் வீட்டை. அதோட வந்து உடம்பு ரொம்பவே களைப்பாக இருக்குது. வீட்டை வைத்து என்ன சொல்கிறேன், இப்போ உடனடியாக கார் எடுத்து கொழம்பு வலிக்கு போகணும். நாளைக்கு வந்து ஒரு கொழம்புல ஒரு சின்ன வேலை இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து வலிக்கு விடணும். பிக்மி விடணும்டா. பிக்மி இந்த டைமில் வேலை செய்யணுறியா பாப்போம். எப்படியும் ஒரு 1000-1500 ரூபா வரும் போல். 14 கிலோமீட்டர் தானே பருத்தூர். அப்படியும் 1000-1100 அப்படி வரும். அண்ணே ஆட்டோ பிடிச்சா கூட வரும். பிக்மிக்கு ஓரளவு ஓகே வரும். பிக்மிக்கு ஓரளவுக்கு பிக்மி இந்த டைமில் ஓடுன்றியா பார்ப்போம். இந்த காட்டுதே இல்லை. காட்டு இல்லையா? பாயிண்ட் பெட்ரோல் அடிக்க காட்டு இல்லை. பருத்தூர் அடிச்சு பார்ப்போம். பஸ்ஸுக்குள்ளே வரவுக்குள்ளே ஒன்று மடுக்கலாம் போயிடுறாப்பா. பாட்டு சத்தம் காற்றும் ஐயோ. அதுதான் 2 ஆட்டோ தான் நிற்கிது இல்லை. பார்ப்போம். பக்கத்தில் 1143 ரூபா காட்டுது. என்னண்ணே 1100 அப்படி வரும். அப்புறம் டைமை பொறுத்து தானே. இப்போ சில டைமில் வந்து சிலருக்கு ஏற்ற மாதிரி வரும் பிள்ளைகள். நைட்டில் கொஞ்சம் கூட வரும். அதே மாதிரி ட்ராஃபிக் ஏண்டா கூட வரும், மழை ஏண்டா கூட வரும். ஆனால் கனெக்ட் ஆனது அப்பா மடுக்கானது எடுப்பான் அங்கே இங்கிட்டு பார்த்துட்டு இருப்பானா அப்புறம் எடுக்கிறாத புக்காயிட்டு ஏடா இது. பால் கோல் அடிக்கும். இல்லை நீ பக்கத்தில் நீ ஆள்
அடிவா மாலுக்கு ஆள் அடிக்கும் வரும். ஹலோ பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு வரைக்கும். ஹலோ ஓமண்ணா இது கொடியா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னுக்கு நிற்கிறோம். பஸ் ஸ்டாண்டு அங்கே போயிடுமா? பஸ் ஸ்டாண்ட் அங்கே இல்லை, இங்கே ஜஃப்னா பஸ் வந்து நிற்கிறோம். ஏன்னு ரோடு நைட் கடைக்கு முன்னுக்கு. மந்தியை கிட்டயா? மந்தியா பக்கத்துக்கு தான் போகணும். ஆனால் அவங்க கூட ஆட்டோ வந்து பக்கத்து தான் இப்போ காட்டணும் லொக்கேஷனில். அப்போ நான் என்ன சார் வேறு பிக்னிக் அதான் வேற ஒன்று போட்டு பார்க்குறேன், இல்லாட்டி நான் உங்களுக்கு அடி வந்துடுமே என்ன? அதான் அதான் டைம் போயிடும். அதான் அதான் விளங்குது. நீங்கள் பாருங்க என்னண்டு நான் கேன்சல் பண்ணிடுவோம். வேறு ஒன்று கனெக்ட் ஆகினாங்க இல்லைன்னா பார்த்துட்டு அடிங்கண்ணா. ஓகேண்ணா ஓகே நன்றியா. ஆனால் மேப்லேருந்தா பக்கத்துலாம் காட்டுது. மந்தியண்டா அங்கேருந்து வரதுக்கு நிமிஷம் அப்பா நல்லா இருக்கு. அதோட அங்கே யாழ்ப்பாணம் போய்க்கலாம் பருத்து. அதுதான் அதுதான் கேன்சல் பண்ணணும் பார்ப்போம். கேன்சல் பண்ண அப்புறம் திருப்பி ஒன்றா போடு வாங்கிட்டான். டிரைவர் அஸ்கர் டூ கேன்சல். அதே ஓடுவா என்ன வாங்கினா வரைக்கும் நான் வந்து இந்த பால் நம்ம நேரத்தில் சொல்லிங்க, இப்போ சொல்லி வேறு இல்லை. திரும்ப அவரும் கனெக்டானு நினைக்க பார்ப்போம். ஆள் கனெக்ட் பண்ணாது. நெட்ஃப்ளிக்ஸில் வருங்கடா. இன்னொரு 2 ஆடு தான் காட்டுது. அப்போ ஏன் அப்படி காட்டினது? திரும்ப அவராண்ட காட்டுது. அப்போ ஏன்னப்பா அவர் அக்செப்ட் பண்ணுறார்? அதான் நாடு அவராக கனெக்ட் பண்ண இல்லாட்டி അവിടെ நிற்கிற ஆட்டோ இல்லை போய் கேட்டுப்பா டைம் போகும். பா நடை நல்லா ஆகிக்கா. நடை நல்லா இருக்கு உன்ட்ட நடை நடையில்லை. ஓ இந்த அப்படி இந்த இடம் அவ்வளோ ஃபுல்லாக கிடக்குடாப்பா. ஆட்டோ அந்த பக்கம் நீ வேலை இந்த பக்கம் நீ ஆட்டோ கால அனுப்பான். அவ்வளோ கூட கேட்க மாட்டா. அப்படி 1500 ரூபானா கேட்பான் அன்னை. அதான் அதான் இதை விட பிக்மியை விட ஒரு 100-200 ரூபா கூட கேட்பாங்க, இல்லாட்டி அவங்களோட மனத்தாட்சிப்படி குறை கேட்பாங்க. வா வா சிம்பிளாக திரிகிறோண்டாப்பா. மட்டக்களப்பு இருந்து யாழ்ப்பாணம் இருந்து கொழும்பு இருந்து மட்டக்களப்பு. ஐயோ என்ன ஓட்டமாப்பா அது. இந்த உடம்பு என்னத்துக்கு ஆக போடுது அவருக்கு? மண்டை உரைக்கு மண்டை. ஆனால் பருத்தரை மட்டும் 8:30 மட்டும் பஸ் வரும்ன்ற கதை. வா வா பஸ்ஸில் போனால் லேட் ஆயிடும். நெல்லி அடி போய் அப்பூஸ் அந்த ஆடை காட்டுவாங்க. இந்த ஆட்டோ என்ன ஒத்தரம் இல்லையோ? இந்த அன்னைக்கு அண்ணன் கேட்டுப்பேன் விடுப்பாங்க. அது காடும் இதில் ஆடாது. இது அண்ணா ஆடுவோமாண்ணா? ஆடுவோமா? ஓகே ஓகே அந்த ஆட்டோ ஸ்டாப் அதான். ஏன்டா ஆள் வந்து அடைச்சிக்கிற விதம் அப்படி இருக்குது. ஆள் மூடித்து படுக்கு பாட்டுகள் போகுதாப்பா. நல்லா ஓடுன ஆள் பஸ் கோட்டம் ஆள் சாப்பிடு போக்குள்ள அந்த நம்ம எழுத மூட்டை கடையில் சாப்பிட்டு போவேண்ணே. அப்படியா? ஓ எழுத மூட்டை மிரிச்சூல் மிரிச்சு அதில் சாப்பிட்டு வெளி கொடு.
அம்மா சாப்பாடு செஞ்சு இப்போ சொல்லல உண்டு. அதுதான் சில நேரம் சொல்லி செல்லகளை நிற்கிறானே. ஓ சில நேரம் செஞ்சுக்குவான். முச்சக்கர வண்டி தரிப்பிடம். அண்ணா போமா பர்துரை இங்கே வந்தால் கதை இல்லை சொன்னா சரி வலிக்கூடுறான் ட்ரெயின் படி தாங்க. எவ்வளோண்டாள் பருத்துறை? எவ்வளோண்ணா பர்துரை? ஓ வரட்டும்ல டவுன் 2000 என்னடா 2000 2000 நைட் டைம் தானே வலிக்கூட ஒன்றும் செய்யல. ஆ எடுங்க டைமும் போகுது அன்னைக்கு ஒன்றும் செய்யலாம். நினைச்சோட கொஞ்சம் கூடிது. அதுதான் 900 250 கூடிது. நார்மல் தான். இவங்களும் ட்ரெயின் படி தான் நாடு. நான் பார்த்து ஒரு 1,500 அப்படி வருமானம். ஒன்றும் செய்யல போகணும் டைம். ஓ இனி ஒன்றும் செய்யலாம். அப்போ அதெல்லாம் வெளிக்கூட தான் ஒரு பயணம் இல்லைன்னு சொன்னால் அப்படியே போய் அதிலே வந்துக்கலாம். பயணம் போகாட்டி பிரச்சனை இல்லை, அதுலேயே போய் வந்துக்கலாம். அதான் அவசரம் தான். பசிக்குதுடா. விடியம் தோண்டி சாப்பிடுறது. விடியம் என்ன அங்கே ஒரு மைலோ ஒரு பஸ் தாண்டினதில் ஒரு மைலோ ஒரு ரோடு அது நீ ஒரு மைலோ தானே. நான் யாழ்ப்பாணம் போகலான்னு சொல்லி காலையிலேயே சமைச்சு போடு டைமுக்கு சாப்பிடுதே போலி. ஓ கொண்ட காலத்தை பார்த்தியா காலையில் நீ சாப்பிடாம இருக்காடு பாப்பாத்துக்கிறாள். நான் தான் இதில் பழி. காலையிலே மீன் எல்லாம் போண்டி மீன் குழம்பு மீன் ஜோதி இன்னும் ஒரு வர்ற வண்டிக்கு ஏதோ உடனே சமைச்சு துடிக்க மீன் வண்டி ஆத்துக்காட்டு தரமாக இருந்தீங்க. சாப்பிட்டு உடனே வலி கூட்டது தான். அது சுட்டு சோறில் சொதி வச்சு சாப்பிடணும். ஓ சுட்டு சோறோட மாங்காய் போட்டு சொதி வச்சுனா நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இங்கேயாலும் தெரியாது சொதி என்ன தெரியாது சமைச்சு வலி கூட சாப்பாடு வந்துச்சு. சாப்பிடு கொஞ்சம் தான் சாப்பிடுனா நேரம் போய்த்துனா. ஆனால் மறுபடிக்குள்ள அந்த செத்த வீட்டில் சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும். ஓ இது செத்த விட்டு சாப்பிடல. செத்த வீட்டில் இல்லை சொல்கிறேன் இதை போனாதானே இறச்சிக்கிறவங்க நல்லா வந்துடுவாப்பா. ஓ அது நோம்பலாக அப்படி நல்லா எடுத்து ஒரு கறின்னா நல்லா இருக்கும். ஓ எனக்கு திண்டாரம் போட்டு சாப்பிட விருப்பம் தான் இன்னும் ஆக்கலாக இருந்தது விட்டு திண்டாடு ஆக்கலாக இருந்தாலும் சாப்பாடு பக்கத்தில் அவனு என்னோட வந்த உடனே சொன்னோடாப்பா நல்லா சாப்பாடு அவன் நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சொல்ல அவனுக்கு சாப்பிடுற துப்புரா மனம் இல்லை. இல்லை அவன் வீட்டு போன வேண்டவன். ஓ எங்கள் ஆளு கொஞ்சம் பேரதா இல்லை எல்லாம் போயிட்டு அதுதான். ஆனால் நம்ம பாருங்க ஜானம் இல்லை என்ன ரேட்டு நீ கண்டிருக்கா ஜானம் சரி யானை இல்லை அங்கால வெரிசா இல்லையா? அதுதான்ப்பா போயிடுறாங்க அவன் பயம் காட்ட நான் பயந்து போகிறேன். சும்மா அவன் சொல்லியிருக்காடி பயம்லாம் போயிருக்கலாம். அதோட நீ திருப்பி வந்து பார்த்தா நான் எனக்கு விளங்கிட்டு நிச்சயமா திருப்பி வரான் இருந்தாலும் நம்பிக்கை இல்லைடாப்பா. அப்போ நானும் பாக்கி வெட்டிடலான்னு ஒன்று நான் விராட்டுனேன் சும்மா நேரம் லாபம் வந்துட்டோம். மருத்துவரை கிட்ட மழை வந்து ஏழை மழை லைட்டாக மழை முடிஞ்சு மழை முடியாது. அங்கெல்லாம் போய் இல்லை நம்மள சும்மா தூத்தல் அடிக்கடி வாரிது தான் மற்றும்படி சரி ஏழை வேலை வலது பக்கம் போட்டுங்கண்ணா. ஏழை விட்டுங்களாண்ணா இந்த வலது பக்கம் நிப்பாட கடகாஷ் கள்ளி வாரால் நம்ம வந்து
தட்டுறோம் ஓடிக்கண்டா தட்டு இது ஓடுது எல்லைகள் ஏற்றி ஆகுது மழை தானே சரி புதுவாட்டா தண்ணியில் நினைக்க கூடாது ஐயோ அம்மா உங்களோட கதையெல்லாம் கேட்டா எனக்கு சரி புதுவாட்டா தண்ணிக்கு நினைக்க கூடாது பார்த்தோம் சாப்பாடுனா போகல சாப்பிடு ஐவரேஜ் சரி அப்போ ஓகே அப்போ கடைசியாக நாங்கள் வந்து மட்டக்களப்பால வழிக்கூட்டு இந்த கொடியாண்டில் இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தாச்சு ஆட்டோ பிடிச்சாங்க அங்கே போனா இப்போ யாழ்ப்பாணம் போனா இப்போ கொடியானத்துலேருந்து யோசிச்சு வரோம் அங்கே யாழ்ப்பாணம் போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தாலும் அங்கேருந்து போகிறோம் இங்கே வரதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் போகணும் 1.5 மணி நேரம் லேட் ஆகும் இதில் இருந்தா 20 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு இங்கே வந்துடலாம் அப்போ அதால் இறங்கிட்டு உடனே வழி கொடுத்து இங்கே ஆட்டோவை பிடிச்சி வந்துட்டோம் ஒரு ஆள் டிக்கெட் இவ்வளோ வந்த காசு 1450 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஆனால் இங்கே இடையில வந்ததுக்கு 2000 அப்படித்தானே ஒவ்வொரு விஷயங்கள் அப்போ இது செய்யும் அப்போ சந்தோஷம் அப்போ நான் இப்போ வந்தது ஒரு சில வேலைகள் இருக்குது இப்போ நான் வழி கூட பரவாயில்ல அங்கேருந்து வந்து என்னத்துக்கு சின்ன வேலை ஒன்று இருக்குது அப்போ அந்த அலுவலை முடிக்கிறதுக்காக தான் பள்ளிக்கூட்டு வந்து அப்போ ஒரு கிழமைக்கிட்ட நான் போனேன் திங்கக்கிழமை பள்ளிக்கூட்டு போனேன் அப்போ ஒரு கிழமைக்கிட்ட அப்போ உங்களோடையும் காட்சி காணனால ஓ அதுதான் பிரச்சனை அப்போ ஒரு கிழமையா வீடியோகள்லையும் காட்டல அப்போ 2 நாளை அப்புறம் வந்தா உங்களோட காத்துகள் மலையால் மற்ற டைம் படிவா இருக்குது இப்ப நின்றவன் சொன்னா நித்திர தெரியுது 1 மணி 2 மணி மட்டும் சும்மா முழிச்சு திரிக்கணும் அந்த டைமுக்குள்ள இடையில அங்கேயும் போனா கிட்ட முட்டை போயிட்டு ஏதாவது ரூம் முட்டை போட்டுது நித்திரையை கொண்டது அடுத்த நாள் வேலையை பார்க்கலாம் அதால் வந்து வேலையை பார்த்து நான் இப்போ போகணும் வட்டுக்கு அங்கே நிற்கணும் மட்டக்களப்பில் அப்போ அதால் வந்து அலுவலெல்லாம் முடிச்சு போட்டு போவோம்னு சொல்லி போட்டு வலிக்கிடுறோம் அது சந்தோஷம் நிறைய நாளே அப்புறம் என்னம்மா போய்க்க வேலையெல்லாம் அப்படி இப்படி நடந்துருக்கு பிரச்சனையிலே இப்போ மழையெழுதினாலே கொஞ்சம் குறைவு மழை உண்டை தான் மழை மழை இப்போ மழை இல்லை மேகம் வேளாண் வந்தது மற்ற இந்த நிலைய எல்லாம் விரைஞ்சி அவங்க எல்லாம் செய்கிறாங்க அடிச்சாச்சு இது பெருசுக்கெல்லாம் முடிஞ்சு இந்த உள்ளுக்கு தான் கிடக்கு அது மாற்றோம் அதுக்காக தான் அது செய்யல கவனிச்சிருக்கிறேன் கவனிச்சவன் அப்போ இப்போ பின்னேரம் பெஞ்ச மழை இருந்தது இப்போ பின்னேரம் பெய்த மழைக்கு தண்ணி ஒரு மின்னல் மின்னல் முழக்கமோ ஒரு மத்தியாவது கூட இந்த மழையை முத்தமெல்லாம் போடலாம் நோமலா சொன்னதும் தானே இப்போ 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி அப்படி ஏதோ வருதுன்னா நான் சிலாமனுடைய கால இந்தியாவுக்கு பெருசாக பர்த்டே அப்படி இந்தியாவில் சொல்லி அங்கால கிழக்கு மாணவெல்லாம் சொல்லி ஆனால் பெரிய அளவு தாக்கம் கொடுக்கல போன வாரம் போன புயல் அது வச்சு வாட்டி எடுத்து விட்டு தானே மறக்க முடியாத சம்பவம் சரி அப்போ சந்தோஷம் நான் வீடியோ முடிச்சுட்டு நான் வழிக்கூட போகிறோம் சரி அப்போ முடிச்சுக்கொள்ளுவோம் போயிட்டு நான் போயிட்டு வருவோம் போயிட்டு டாக்டர் பிரச்சனை இல்லை கடைசியாக அப்போ உங்களோட சேர்ந்து வீடியோ முடிப்போம் சந்தோஷம் சரி ஓகே அப்போ சந்தோஷம் இந்தளோட வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம் நீ நாங்கள் வழிக்கூடணும் இன்னொரு பயணம் அதில் வந்து
இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெரிய லெவலில் ஒன்று இருந்துருக்கான்னு வார வழியில் சும்மா காய்ச்சி காட்டி வந்து சரி அப்போ முடிச்சுக்கொள்ளும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.